ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேலம் ஸ்பெஷல் இட்லி கடை சாம்பார். இது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பு வச்சு செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா இட்லிக்கு இந்த குழம்பு வச்சாக்க எல்லோரும் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, அப்படியே குடிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், நான் ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்துருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ கழுவுனா இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் காய்கறி சேர்த்துக்கிறேன். நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி பெருசாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா மேஷ் ஆகணும். இதில் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி, நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மாவு சேர்த்துருக்க இல்லைங்களா, பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, 10 வெந்தயம். இப்போ இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் பெருசு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு சாம்பார் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு இட்லி கடை சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.